நாங்கள் யூசுஃப் என்னோட ஏடிஎஃப்னா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஎஃப் ரொம்ப நாளைக்கு போகிற ஒரு மோட்டோ விளாக் எடுக்க போகிறோம். என் மோட்டோ விளாக்னு சொன்னா இன்றைக்கு எங்கே போகிறோம், நைட்டில் எங்கே போகிறோம்னு சொன்னாங்க. என்ன பர்த்டே இருந்துச்சு. ஆமா, என்ன பர்த்டே எப்படா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதே யோசிக்கிறா பாருங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இன்னைக்கு 15 இன்னைக்கு 15ஆம் தேதி. இன்னைக்கு 15ஆம் தேதி எங்களோட ஜெயிலோட பர்த்டே. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஜெயிலோட லைசன்ஸ் முடிய போகுது. ஒரு கிழமைக்கு போறோம். கேட்குற மாதிரி எங்களோட ட்ரீட்டை நியாயமே இல்லை, கணக்கு எடுக்க வாங்க திரும்ப இல்லை, நான் ட்ரீட் தர மாட்டேன்ட்டு. ஓகே, இன்னைக்கு யார் யார் போகிறோம் சார்? நான் எங்களோட உமர், என் அம்மான், என் அசன். அதோட நாங்கள் இந்த மோட்டோ விளாக்ல எங்கே போகிறோம்னு சொன்னால் கம்பளையில் ஒரு ஸ்பெஷல் பன் ஷாப் பண்ணிக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ரீ ப்ரொமோஷன் அவங்களுக்கு. நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்தையே காட்ட மாட்டேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஓகேப்பா, நாங்கள் அப்படியே மோட்டோ விளாக்ல கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இல்லையா, இன்றைக்கு ரொம்ப நாளைக்கு போகிறோம் ஒரு மோட்டோ விளாக். ஓகே, முன்னுக்கு வைக்கியா. ஸ்பீடாக வந்து சொன்னேன். ரொம்ப நாளைக்கு போகிறோம். நாங்கள் என்னோட ஜெயிலோ எடுத்துகிட்டு வெளியே வர வைக்க இந்த மோட்டோ விளாக் ரொம்ப நாளைக்கு போகிறோம் வைக்கியா. ஓகே, நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பிடிச்சி பார்க்கிறோம் அந்த ரோட்டில் அப்படின்ட்டு. வாகனமும் இல்லை அப்படின்ட்டு 105 106க்கு மேலே போகவில்லை. 5 கிலோ வரைக்கும் தான் போட்டேன். பொருத்தாடு இருக்கிறாங்களே. మాత్రం మా ముడుచులాగా కలవంట కూడా హెల్మెట్ ஐயா லைசன்ஸ் எடுப்பா. இது வந்து லைசன்ஸ் வந்து சார் இன்னும் மாசம் கழிச்சு கூட ஆகலையா சார்? லைசன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார், பட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம் சார். நாங்கள் கார்ல கம்பெனி பண்ணுறேன். கம்பெனி எனக்காமா ஒரு நிமிஷம் பயந்துட்டு எழுதியோம். ஏன்னு சொன்னா சைட் மிரர் வீரத்தை பாருங்க எழுதியோம். படிச்சு வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு லைசன்ஸ் முடியுது. 15ஆம் தேதி இன்னைக்கு லைசன்ஸ் முடியுது. செக் பண்ணிட்டு ஏதாச்சும் போட்டு சொல்லி எப்படியுமே எழுதி இல்லாட்டி நான் சொல்ல தேவையில்லை எடுத்துப்பாங்க. நான் உண்மையாகவே பயந்துட்டு எழுதியோம். ஏதோ கடவுள்கிட்ட வேலை அல்லாட வேலை எங்களே அப்படியே அவனோட கண்ணை மறைச்சி விட்டுட்டாங்க போல. நம்ம இடம் முடிக்குது. அதில் வச்சு முந்தினா தான் நம்மளுக்கு கெத்து. இதிலெல்லாம் வச்சு முந்தினா ஜெயிலோ மாடத்தை வாங்கிட்டாடா தகப்புள்ள.
பிரேக்கும் இல்லைப்பா. One, two, three. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்மள தெரியாத ஊருக்கே வருவாடு. ஆனால் பங்க் கடை தான் தெரிய முடிய பாருக்கு. எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அது ஒருத்தர் ட்ரை பண்ணிக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா போயிட்டா ஓகே. நம்மளுக்கு வெட்டி காட்டிட்டு போடா. யாருக்கா இந்த யாருக்கா இருந்தாலும் எந்த பைக்கஸுக்கா இருந்தாலும் வெட்டி காட்டிட்டு போட சும்மா விட மாட்டாங்க. அது இருப்பாங்களா இல்லையா? இதுக்கான பொலிசாலி இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக போகலாமா? ஒரு கோப்பு வேலை செய்தானேடா. காய்ஸ் நம்ம கெல்லியோட காய்ஸ் ஒரு சாரி ப்ரோ. அது கிட்ட வந்து சிக்னலை போட்டு ஏன தவறு இருக்காது. பழுத்து முறுக்கினா தெரியடா. பேசாம முந்துடுவோம் பொடிய மாற. பேசாம பொடிய மாற முந்துடுவோமா? அவன எங்கேயோ தெரியடா. வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியில இருந்து. 1, 2, 3. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. ஒரு பவருமே கொடுக்கல. பயப்படாத பயப்படாத பயப்படாத. முந்துடுவோம்டா.
தெரியும்டா, எங்கேயோ தெரியும்டா. பொடியமார் போட்டு இது போனா இது வயரை மாற்றி மற்ற போட்டுருக்கு. பாவம் ஐடியா பொடியமார். இது எல்லாரும் டிரைவர்ஸ் எல்லாருமே ஸ்கில்ஸ் காட்டுறவங்க உண்மையா. அண்டு இதில் பவர் இல்லைன்னா அந்த பொடியமார் எப்படியும் முந்திட்டு போய் தீப்பாங்க ஷுவர் ஆகுது. அதனால் குட் டிரைவிங் ப்ரோ. கம்பளைக்கு குட் டிரைவிங்க. அது சரி நான் வந்து தெஹியாங்க. யூடியூப்பில் பார்த்தது இல்லையா இதை போடுற மோட்டோ விலாக LTF அடித்தா வரும். ரைட் போடிங்கப்பா இலகிரி. எல்லாருமே LTFப்பா. அந்த பொடியனுக்கு இந்த பைக்கை கொடுத்தீங்கன்னாலும் பொடியும் பைத்திப்பாரு ஷுவரா கன்ஃபார்மாக பைத்திக்கும். அதில் எந்த சந்தேகமுமே இல்லைப்பா. ஒரு ஃபன் ஸ்ட்ரீட் ரைடு தானேப்பா. அப்படின்னு போனோம். ஏன்னு சொன்னால் ஒரு தடவை NS 200 BS 7ஓடே ஓடிக்குதுப்பா எங்களோட MT-50 எங்களோட ஜெயிரோ. அண்டு ரெண்டும் சேம் பிளேஸ் செம்மையாக போகுதுப்பா. ரெண்டும் செம்மையாக ஒரே மாதிரி ஒரே இதில் போயிடுச்சு. அது 200cc இருந்தாலும் இது 50 அது சரியா ரெண்டும் ஒரே மாதிரி இதில் முந்திச்சுப்பா. முந்தலில் ஒரே இதில் போயிடுச்சு. அண்டு அதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. MT-50 ரெஸ்பெக்டா. யமஹா ஏர்லைன்ஸ் ரெஸ்பெக்டா. எங்கடாமான் எங்களையா ஓகேப்பா. யாராச்சும் எங்கிட்ட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு உங்களோட லவன்ஸை போட்டு கண்டினியூ தாங்க. அண்டு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அண்டு இந்த மாதிரி ரேஸெல்லாம் போகாதீங்கப்பா. யார் பெரிய வண்டின்னு ஒருத்தர் பிரேக் அடிச்சு கொண்டு LTF நீங்கள் யாரும் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்ட்டு பார்த்துட்டு ஓகே இவனுக்கு ஏதும்டா எனக்கு இல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு வெறியில் நீங்கள் போகாதீங்கப்பா. ஏன்னு சொன்னால் நான் ஃபாஸ்ட்டாக போனது வந்து எனக்கு கண்ட்ரோலில் எனக்கு இதை விட ஃபாஸ்ட்டாக போவேலும். பட் ஓரளவு கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு லிமிட் ஒன்று நீக்குது. அந்த ஒரு லிமிட் உள்ளுக்கு தான் நான் போனேன்ப்பா. அண்டு இது அந்தளவா பெரிய ஸ்ட்ரீட் ரைடோ எதுவுமே இல்லைப்பா. LTF இது மாதிரி இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் கண்டென்ட் நிறைய வரும் எங்களோட யூடியூப் சேனலில். இந்த டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் அண்ட் FBயில் வந்து நாங்கள் சின்ன ஷார்ட்ஸ் தான் போடுவோம். யூடியூப்பில் தான் ஃபுல் வ்ளாகுமே நாங்கள் போடுவோம். இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு மறக்காமல் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கொண்டு உங்களோட லவன்ஸை போடுவோம் கண்டினியூவாக எனக்காதாங்க. அண்டு 2026 ஏதாச்சும் மட்டும் சாதிக்கணும்ன்ற ஒரு வெறியில் ஆரம்பிச்சிக்கிறேன் இந்த மோட்டோ வ்ளாக், இந்த பைக் ரைடு, இந்த யூடியூப் சேனல் அண்டு பிஸ்னஸ் எல்லாமே வெறித்தனம் ஆரம்பிச்சிக்கிறேன். அப்படின்னு கேட்குது பனி பிடிக்காது எப்போதும் கல்யாணம் கொண்டுடா சாப்பிட்டு போமா. அவனை வரட்டு நீங்கள் அந்த மூடு நீங்கள் மூடு ஆயிடா ஆடி மூடு அவனை கோல்டு அடிடா எங்கேயோ தெரியா. ஐயா இந்த இடம் மட்டும் தண்ணி ஆகிது வைக்கியா. இதை உள்ளுக்காட ரோடால் தான் போடு வைக்கியா. இப்போ வைட்டிங் ஸ்டோல் கிட்டிடுறேன் ஓட்டல் இருக்கியா. அடே வர அவன் தான் வர ரைட் அதான் நீ மெதுவா உனக்கு முன்னுக்கு தைக்கிறேன். உள்ளுக்கு ரோட்டால போகணும். ஓடா போறதுக்கு குடி வரப்படி பார்க்க முடியும். ஓ அப்படி காட்டோட ஏன் ப்ரோ வை ப்ரோ கம் ப்ரோ எங்கடா ரோட்டில் முடிய வைத்து அடிக்க போகிறேன்னு பயக்க வாரம் போட வைக்க பயத்தில் என்னடா சிக்னல் யோசிக்கிறீங்க.
நல்லா பழகலாம். எனக்கு அது பண்ண நினைச்சோன்னே ஃபர்ஸ்ட் வந்து வருதுடா. ஓகே டியர், நீங்கள் ரூட்டை பார்த்துட்டீங்க, அப்படியே லெஃப்டில் போடுங்க. நான் மைண்டில் நினைச்சிடாம வாயாட சொல்கிறேன், கூட்டின்னு போய் அடிக்க போகிறானோ தெரியாது. பார்க்குறதுக்கு சின்ன கடையாயிருக்கும், ஆனால் விஷயம் பெரிய கடை.